கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என்ன கொலோசியர் 4வது அதிகாரம் 5வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். கொலோசியர் 4:5 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். மாறிடா எமானேசரே மாறாதவர் அன்பென்னாலுமே கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே இமா அன்பேரே. ஓ இயேசுவின் மகா அன்புதே அதன் அலம் மறியலாகுமா? இதற்கு இணை எதுவும் வேறில்லையே, இணை எதுவும் வேறில்லையே. பாவியாயிரு கையினிலே உன்னை பாரில் உன்னை தேடி வந்தாரே. நீசன் என்று உன்னை தள்ளாமலே நீசனாக மாற்றிடவே. ஓ இயேசுவின் மகா அன்புதே அதன் அலம் மறியலாகுமா? இதற்கிண எதுவும் வேறில்லையே, இணை எதுவும் வேறில்லையே. உள்ளத்தால் அவரை தள்ளினோம் தான் உள்ளம் போல் உன்னை நேசித்ததினால் அல்லல் யாவும் அகன்றிடுமே. ஆதிதேவன் பலியானாரே. ஓ இயேசுவின் மகா அன்புதே அதன் அலம் மறியலாகுமா? இதற்கிணை எதுவும் வேறில்லையே, இணை எதுவும் வேறில்லையே. நியாய விதி தினமதிலே நீயும் நிலையாகும் தைரியம் பெறவே. பூரணரின் அன்பு பெருக புண்ணியரின் அன்பு வல்லதே. ஓ இயேசுவின் மகா அன்புதே அதன் அலம் மறியலாகுமா? இதற்கிணை எதுவும் வேறில்லையே, இணை எதுவும் வேறில்லையே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட், ராஜேஷ் டேனியல் பிரைஸ் லார்ட், லீலா பிரைஸ் லார்ட், செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நம்ம கொலோசியர் 4வது அதிகாரம் 5வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். கொலோசியர் 4:5 புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். புறம்பே இருக்கிறவர்கள் இன்னைக்கு நம்மளை எத்தனையோ பேர்கள் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவங்கள தான் புறம்பே இருக்கிறவர்கள். இன்னைக்கு நம்ம வேதத்தை தூக்கிட்டோம். நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதற்கு இங்கிலீஷ் பைபிள் என்ன கொடுத்துருக்காருன்னா, பி கேர்ஃபுல், ஜாக்கிரதை. ஜாக்கிரதை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம பேச்சில் நடக்கையில் ஒவ்வொரு காரியத்திலும் கேர்ஃபுல்லாக இருக்கும். காரணம், நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி யாருமே நம்மளை கண்டுக்கிட இவன் இப்படித்தான், இவன் அப்படி செய்யாமல் இருக்க முடியாது, இவன் மோசமானவன், குடிகாரன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் நம்மளை தெரியும். ஆனால் என்னைக்கு நம்ம வேதத்தை தூக்கிட்டோமோ அன்னையிலேருந்து உலகமே நம்ம பார்க்க ஆரம்பிக்கும். ஸோ 3 பேர் நம்மளை பார்ப்பாங்க. நான் முதல் சொல்லியிருக்கேன், ஆண்டவருடைய கண்கள் நம்ம நோக்கி இருக்குது. அவர் கண்கள் நம்ம நோக்கி கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்காரு. 2வது, சாத்தானுடைய கண்கள் நம்மளை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீ விழுந்துட்டேல, நீ சிக்கிட்டேல அப்படின்னு சொல்லி. சரி, முதல்ல ஒரு நடந்த சம்பவத்தை சொல்லிட்டு இந்த செய்திக்குள்ள போகிறோம். ஒரு ஊழியக்காரன், அவர் ஜபம் ஜபம் ஜபம், அவர் ஜபிச்சுட்டு அவர் வந்தார்னா அப்படி சாத்தான்லாம் அலரும். ஒரு கன்வென்ஷன் மீட்டிங் போடுவாங்க, அவர் கையில் ஒரு கிளக் 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 நம்ம வச்சுப்பார். அப்படியே அடிச்சுக்கிட்டே வருவார். பக்கத்தில் இருக்கிற பிஎஸ்ஆஸ் அங்கே எல்லாம் அலறி 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 அடிச்சு ஓடும். செய்தி சொல்லுவார், போயிடுவார். அவருக்கு ஃபாரின்லேருந்து ஒரு அழைப்பு வந்துச்சு, நீங்கள் எங்கள் தேசத்தில் சுவிசேஷம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி. ரொம்ப சந்தோஷமாக முதல் முறையாக ஃபாரின் போகிறாரு. அவருக்கு ஒரு வீடு கொடுத்துருக்காங்க. அந்த வீட்டில் ஒரு வாலிப பெண்ணை பர்சனலாக அவரை கவனிக்கிறதுக்காக துணி துவைச்சி போட, சாப்பாடு எடுத்து கொடுக்க, அவருக்கு பர்சனல் கேருக்கு கொடுத்துருக்காங்க. ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, ரிஸ்க் எடுக்காத, இந்த பெண்ணை அனுப்பிடுன்ட்டு. அவர் ஏன்னா இது எனக்கு இருக்கிற வில் பவர் யாருக்கு இருக்க ஆண்டவரே, நான் இதெல்லாம் இந்த பிசாசெல்லாம் என்னை தொடவே முடியாதுன்னு சொல்லி 1 நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது. ஒரு நாள் அந்த பின்னிட்ட வந்துட்டான். அவள் இதுக்காகவே அவளை ஃபிக்ஸ் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அவள் ஃபோன் பண்ணி சொல்லிட்டா, நேற்று இவன் என்னுடைய தவறு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி.
அடுத்த நாள் இவர் எப்பயும் போல் பிரேயர் கிளம்பி அங்கே போகிறாரு. எல்லாம் சுற்றிக்கிட்டாங்க. ஏண்டா நீ எவ்வளோ பெரிய மோசமானவன்னா, நேற்று அந்த பொண்ணோட தவறு நீ செய்தையா இல்லையா அப்படி தலை குஞ்சு நிற்கிறாரு. அதுக்கப்புறம் மீட்டிங்கெல்லாம் கேன்சல், நீ ஊருக்கு போ அப்படின்னு சொல்லி, நான் இந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு போகணும் பார்த்துக்கோ, நீ என்ன தப்பாக உறவை வச்சுக்கிட்டு நீ எப்படி விட்டுட்டு போக முடியும். இவர் சரி சிலோனில் நான் போய் எங்கள் ஊருக்கு நான் போக முடியாது, சிலோனில் ஒரு குடிசை போட்டுட்டு அந்த குடிசையில் இவர் இருக்காரு, அந்த பொண்ணு இருக்காங்க. முழங்கால் படிட்டு அழுது 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 ஆண்டோட்ட ஒப்புரவாகிறார். இவ பார்க்குறா, என்ன அது அழுதுகிட்டே இருக்காங்க, இவன் கூட மனசு இருப்பானான்ட்டு அவன் ஃபோன் பண்ணி அவங்க டிக்கெட் அனுப்புகிறாங்க. அவள் ஊருக்கு போயிடுறாங்க. சில நாட்கள் இவர் ஆண்டோடைய சமூகத்திலிருந்து திரும்ப பலப்படுகிறார். திரும்ப பலப்பட்டுட்டு திரும்ப போய் பழைய ஊழியத்தோட அந்த ஒரு வல்லமையான ஊழியத்தை அவர் கொடுத்தார். இது ஒரு நடந்த சம்பவம், கற்பனை கதை கிடையாது. ஞானமாய் நடந்து தேவை ஜாக்கிரதை. இங்கிலீஷ்ல பி கேர்ஃபுல். பி கேர்ஃபுல்ங்கிறது எப்படி அவர் சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சர்ஜரி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆப்ரேஷன்ல எதை கட் பண்ணணும் எதை கட் பண்ணக்கூடாது, இதுக்கு கீழே என்ன இருக்குது, ஃபர்ஸ்ட் டயக்னோசிஸ் என்ன ஃப்ராக்சர். ஏன்னா எங்கள் பார்த்தீங்கன்னா ஹிப் ஜாயிண்ட்டுங்கிறது ஒரு ஜாயிண்ட் இருக்கும், அதில் 2 வகையான ஃப்ராக்சர் இருக்கும். ஒன்று சப் கேபிட்டல், இன்னொன்று இன்டர்ஃப்ரோகான்டம். ரெண்டுமே ஒன்று ஊரில், இன்னொன்று அது பக்கத்தில் இருக்கிறோம். 2 அடுத்தடுத்து இருந்தாலும் சம்மந்தம் இல்லாத ஃப்ராக்சர். தப்பாக டயக்னோசிஸ் பண்ணான்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டே ஃபுல்லாக மாறிடும். அதனால் சில டாக்டர்கள் ரொம்ப நேரமாக இருக்கும், அவங்க 2 செட்டுக்கும் ரெடியாக வச்சுருப்பாங்க. டேபிளில் போய் அந்த சிஎம்மில் போட்டு கன்ஃபார்ம் பண்ணி இதுதானா ரைட் இப்போ ப்ரொசீட் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக இல்லைன்னா பேஷண்ட் நடக்க முடியாது. அப்போ ஒரு சர்ஜரிக்கு எவ்வளவு கேர்ஃபுல்லாக அவங்க செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கையில் கேர்ஃபுல், மிக மிக அலர்ட். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை எப்படி விளக்குறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மத்திய 26வது அதிகாரம் 40வது வசனம், 26:40. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஒரு வேத அறிஞர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெபிக்கிறவனால பாவம் செய்ய முடியாது, பாவம் செய்கிறவனால ஜெபிக்க முடியாது. இதுதான் ஸ்டாண்டர்ட், மாற்றவே முடியாது. ஜெபிக்கிறவனால பாவம் செய்ய முடியாது, பாவம் செய்யறான்னு தெரியும். அதனால தான் சொல்கிறார், நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்து இருந்து. இந்த விழித்துக்கிறது இப்படி முடிச்சுட்டு இருக்கிறது கிடையாது, அலர்ட். எந்த ஏரியாவில் சாத்தா என்னை அடிப்பான், எங்கே நான் வீக்காக இருக்கிறேன், அந்த ஏரியா நான் காஃபாக இருக்கேன். இப்போ நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் என் மனைவிட்ட ஒரு ப்ராமிஸ் கொடுத்தேன். அங்கே பாரு, என்னுடைய ஓப்பியில் நான் எப்போ சீட்டில் முடிக்கிறேனோ அடுத்து நேராக வீட்டுக்கு வந்துடுவேன். அதுக்கப்புறம் எங்குமே உனக்கு தெரியாமல் நான் போக மாட்டேன். 2000 ரட்சிக்கப்பட்டேன், இன்னைக்கு வர நேராக வீட்டுக்கு வந்துடுவேன். 2வது ஒரு ரிஸ்க் எடுக்கணும், முன்னாடி வீட்டுக்கு வர்றது இப்போ அதுதான் பழைய வாழ்க்கை. ஆனால் எந்த ஏரியான்னு எனக்கு தெரியும். இந்த ஏரியா காலையில் வரும்போது என் மனைவியோட வருவேன், ஓபியை பார்ப்பேன், முடிச்ச உடனே நான் அவளோட திரும்ப போயிடுவேன். ஈவினிங் வருவேன், டயத்துக்கு வீட்டுக்கு போயிடுவேன். ஸோ எந்த ஏரியாவில் நம்ம விழ முடியுமோ அதில் நம்ம காக்கலாம். அதனால தான் நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு வெளித்தந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த ஜெபம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருக்கு நமக்கு தெரியும் நம்ம பலவீனமார்கள். அப்போ அந்த ஜெபிக்க 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 ஆண்டவர் ஒரு வல்லமை அனுப்பார். சரி, ஒரு நடந்த சம்பவம் இது. ஒரு பாஸ்டர் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான சம்பவத்தை அணுகிருக்காங்க. பாருங்க, ரட்சிக்கப்பட்டார். இவர் மனைவியோட தான் இருப்பார். அன்னைக்கு மனைவி ஊருக்கு போயிட்டார். ஊருக்கு போன உடனே இவருக்கு ஒரு ஃபோன் வரும். அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இவருக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்த பாவத்தில் இருந்த ஒரு பெண் ஃபோன் பண்ணி, பாஸ்டர் நான் கேள்விப்பட்டேன் உங்கள் மனைவி ஊருக்கு இல்லைன்னு போயிருக்காங்கன்னு சொல்லி, நான் ஃப்ரீயாக இருக்கேன், அவள் அந்த லொக்கேஷனை சொல்லி நீங்கள் வாங்க, நான் ஒன்றும் டிஸ்டர்ப் எல்லாம் பண்ண மாட்டேன் உங்களுக்கு. ரொம்ப பழைய விஷயங்கள், நான் உங்களை பாவத்தெல்லாம் வேலை செய்ய மாட்டேன், ஆனால் எனக்கு உங்களை பார்க்கணும், சந்திக்கணும், எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, இது தான் லாஸ்ட் ரிக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லி. வசனம் என்ன சொல்லுது,
மாமிசம் பலவீனம். மாமிசம் அவர் நான் வரேன் அப்படின்ட்டு வந்துட்டார். இவர் அந்த ஸ்பாட்டில் வந்து காரில் நிற்கிறாரு. அந்த பொண்ணு அங்கேருந்து வரணும். ஆனால் அந்த நேரத்தில் ராத்திரி ஒரு 12 மணிக்கு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல பக்கத்தில் ஒரு தண்ணி அடிக்கிற ஒரு குழாய் இருக்கு. இவருடைய விசுவாசி ஒரு அம்மா அப்படியே வருது, குளத்தை வைக்குது, டோடாக் டோடாக் டோடாக்னு தண்ணி அடிச்சுக்கிட்டு பார்க்குது, காருக்குள்ளே யார் இருக்கான்னு நைஸாக பார்க்குது. இவர் அப்படியே காரை எடுத்துட்டு ஓடியே வந்துட்டார். அடுத்து 2-3 நாள் கழிச்சு அந்த அம்மாட்ட கேட்குறாங்க, ஏம்மா நீ தண்ணி எடுக்க நான் எங்கே போனேங்க, நான் எங்கள் வீடு எங்கே இருக்குது, நீங்கள் சொல்கிற இடம் எங்கே இருக்குங்க. அப்போ அவருக்கு நல்லா சொல்கிறாரு, ஆண்டவர் ஒரு தேவ தூதனை அனுப்பி இவருடைய விசுவாசியுடைய அப்பியரன்ஸ்லேயே வந்து தண்ணி அடிக்க வர வச்சு அவர் அந்த பெண்ணை அவரை பார்க்க வைக்குது. இவர் ஓட்டியே போயிட்டார். காரணம் என்னன்னா அவருக்கு பாவம் செய்ய ஆசை இல்லை. ஆனால் போயிருந்தாலும் விழுந்திருப்பார். புரியுது? அதனால தான் நீங்கள் சோதனைக்கு உட்படாத விழித்திருந்து அலர்ட்டாக ஆண்டவர் நம்மளை பாதுகாப்பாரா? எஸ், பாதுகாப்பார். பாருங்க, மாமிசமோ பலவீனம் உள்ளது. இந்த மாமிசம்ங்கிறது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பவுல் இந்த மாமிசத்தை குறித்து மிக அருமையாக ரோமர் 7வது அதிகாரத்தை சொல்லியிருக்கிறார். நமக்கு மாமிசத்தை குறித்து ஒரு வெளிப்பாடு தேவை. இந்த மாமிசம் தான் கடைசி வரை இருக்க போகுது. மாமிசம் ஒரு நாள் சாகும், அதுவரை இந்த மாமிசத்தில் இருக்கும். அது பாருங்க, இந்த சோதனைக்கு உட்படாமல் இருக்கிறது போது பவுல் தன்னுடைய அனுபவத்தை சொல்றார். இந்த பிரதர் ஆர் ஸ்டான்லி தான் எனக்கு விளக்கம் கொடுத்தார். சொல்லும் பொழுது ஒரு அருமையான ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்லி சொன்னார். பவுல் ரட்சிக்கப்பட்ட மனிதன், ஆண்டவரோடு இருக்கிறவர். இன்னைக்கு நமக்கு பலவீனம் இருக்கு. நம்முடைய பலவீனத்தை எல்லாம் அறிஞ்ச ஆண்டவர் இருக்கார். ஆனா பவுல் இதை எழுதும் போது எப்படி எழுதுறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எழுதுறதுனால நம்ம பிரச்சனை இருக்கும்போது, இது வந்து கிறிஸ்தவ வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்ட பிறகு இது நடக்கும்ங்கிற நமக்கு ஒரு தைரியம். சரி, பார்ப்போமா? எப்படி? நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதை செய்யறேன். இந்த பாஸ்ட் சம்பவத்தை நான் சொல்றேன். பாஸ்டுக்கு பாஸ்டில் பிடிக்குமா பிடிக்காது. ஆனாலும் செய்யறாரு, விரும்பாததை வெறுக்கிறதை செய்யறாரு. செய்துட்டு என்ன சொல்கிறார்னா, அதனால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்யும். பாவம் இந்த சரீரத்துக்குள்ள வாசம் பண்ணிடும். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, எஸ், அதான். அதனாலதான் ஜாக்கிரதையாக பி கேர்ஃபுல். அது உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கு, அது உங்களை பாவம் செய்ய தூண்டும். எப்படி என்னை பண்றது? என்னிடத்திலே, அதாவது என் மாமிசத்திலே நன்மை வாசமாய் இருக்கிறது என்று நான் யாருங்க? பவுல், ரட்சிக்கப்பட்ட மனிதன், வேதத்தை அறிந்தவர், ஆண்டவரோடு க்ளோஸா இருக்கிறவர், இதை விட க்ளோஸர். ஆனா என்னிடத்துல இல்லைங்க. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமைகளை செய்கிறேன். பிரசன்ட் கண்டினியூஸ்லி செய்யறார். அதுக்காண்டி லைசன்ஸ் இருக்குன்னு நீங்க நினைக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில ஜாக்கிரதை தேவை. ஏன் ஜாக்கிரதை தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் ஒரு நாளை கொடுக்கிறார், ஒரு மாதத்தை கொடுக்கிறார், ஒரு வருஷத்தை கொடுக்கிறார், வழி நடத்துக்கிறார். இன்னைக்கு நமக்குடைய இந்த சரீரத்துல ஒரு பலவீனம் வரக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜாக்கிரதை. சரி, அதுபடி 20, நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசம் இருக்கிற பாவமே அப்படி சொல்லுது. நான் அல்ல, நாட் ஐ. இதே பவுல் தான் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கலாத்தியர்ல நாட் ஐ அப்படிங்கிறார். அது என்ன நாட் ஐங்கிறது நான் கட்டப்பட்ட 2க்கு வித்தியாசம் தெரியும். கலாத்தியர் 2:20 பாருங்க. கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன். அறையப்பட்ட பவுல் தான் எழுதுறாரு. ஆகிலும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, நாட் ஐ. அதே நாட் ஐ, அதே பாருங்க. 2க்கும் ஒரு எக்ஸ்ட்ரீம் இருக்குது. நான் இப்பொழுது மாமிசத்தில் பிழைக்கிறேன், அதே மாமிசம் தான். என்னிடத்திலே அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்திலே பிழைத்திருக்கிறேன். அந்த பிழைத்திருக்கிற பவுல் தான் சொல்ல நாட் ஐ, நான் அல்லங்கிறார். எப்ப ஒரு பாவங்கிற ஒரு பிரச்சனையில போகும்போது நாட் ஐ அப்படிங்கிறார். பாருங்க, உள்ளான மனிதனை கேட்டபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தில் உள்ளான மனிதன், இன்னர் மேன். 2 மனிதர்கள் இருக்காங்க.
ஒரு உள்ளான மனிதன், ஒரு வெளி மனிதன். இந்த வெளி மனிதன் நீங்கள் என்னை பார்க்குறீங்க. ஆனால் நான் சோதனையின் வழியாக போகும்போது அந்த உள்ளான மனிதன் வெளியே வருவான். வெளியே வந்து இதை செய்ய, இதை செய்ய, இதை செய். ஆனால் ஆண்டோடைய கிருபைங்கிறது ஒன்று இருக்குது. அந்த கிருபை என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து உங்களால் வெளியில் கொண்டு வரும். நான் என் வாழ்க்கையில் பார்த்துருக்கேன், மற்றவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்துருக்கேன். இதுதான் சத்தியம். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாக போராடுகிற வேறு ஒரு பிரமாணத்தில் நான் பிரமாணம் ஆண்டுடைய வார்த்தை. 2 பேர் உள்ள உட்காந்துருங்க. பிரதர் சாம் ஜெபத்ரே ரொம்ப அருமையாக ஒரு உதாரணம் சொல்லுவார். ஒரு கருப்பு நாய், வெள்ளை நாய். இந்த 2 நாயும் உள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கும். இந்த கருப்பு நாய் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாவத்தை செய்ய வைக்கும். அப்போ இந்த வெள்ளை நாய் அப்படியே பாவம் போல உட்காந்துக்கும். ஐயோ, நீ எவ்வளோ நல்ல மனிதனப்பா, அந்த கருப்பு நாய் பேச்சை கேட்குறிய. நான் ஒரு வெள்ளை நாய், நான் உனக்குள்ளே இருக்கேன், நான் ஒரு பரிசுத்தமான காரியத்தை சொல்லினேன், அதை நீ செய்யாமல் இதை செய்துட்டு இருக்கேன். ஆனால் திடீர்னு ஒரு நேரம் வெள்ளை நாய் பவர் மேலே வந்துடுவான். மேலே வந்து அந்த பாவத்தை தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் சில நேரம் அந்த கருப்பு நாய் மேலே வந்துடும், உங்களை பாவம் செய்ய வைக்கும். அதுக்கு அவர் என்ன சொல்லுவார்னா, அந்த நாயை அடிக்க ஒரு கம்பு இருக்கும். இந்த கம்புக்கு பேர் என்னன்னா உபவாசம். அந்த உபவாசங்கிற கம்பை வச்சு அடி கொடுத்தீங்கன்னா கருப்பு நாய் குவைட்டாயிருமா. அது தெரியுமா? நாளை பின்ன அதை செஞ்சானா இவன் உபவாசம் போட்டு நம்ம சாப்பாடு கொடுக்காம செய்வான்னு சொல்லி 2 பிரமாணம். அதை என் அவயங்களே உண்டாக்குறாங்க. பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்வது. சிறையாக்குறதுனா செய்ய வச்சு சிறை. ஆனா பவுல் இவ்வளவு சொல்லிட்டு அடுத்து ஒரு கிரீமா ஒன்று சொல்றாரு. நிர்பந்தமான மனுஷன் இந்த மரண சரீரத்துக்கு யாரனை விருதையாக்குவார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனை சோஸ்தரிக்கிறேன். இன்னைக்கு நீங்க ஆண்டவரை சோஸ்திரம் பண்ணிக்கொண்டே இருக்கீங்களோ, இந்த பிரமாணத்திலிருந்து நீங்க விழுந்துருங்க. சரி, இப்ப காலத்தை திரும்ப வசனத்துக்குள்ள வருவோமா? கொலேசியர் 4வது அதிகாரம் 5. புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து. இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன் ஜெபம். இந்த ஜெபம் பல நேரத்தில் நம்ம ஜெபிக்கணும். ஆனா ஆண்டவர் எந்த நேரத்தில் ஆண்டவரை தேடணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீதிமொழிகள் எடுத்துக்கோங்க, 8வது அதிகாரம் 17வது வசனம். என்னை சிநேகிக்கிறவளை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையிலே என்னை தேடுகள் என்னைக்கிறேன். அதிகாலைங்கிறது ஒரு டைம். அத ஒரு பாஸ்டர் இதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்றோம். ஆச்சரியமாக இருக்கும். இப்பெல்லாம் செல்போன் வந்துருச்சு. முன்னாடி லேண்ட்லைன் இருக்கும். சில லைன்லாம் ரொம்ப பிஸியாக இருக்கும், சிக்னல் கிடைக்காது, அது பிஸியாக இருக்கும். ஆனால் அதிகாலையில் சிக்னல்ஸ் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குமா. ஏன்னா எல்லாம் தூங்கிட்டு கிடப்பாங்க, அவங்க முழிச்சுக்கிட்டே ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் அதிகாலையில் முழங்கால் போடும்போது சிக்னல் ஃப்ரீயாக இருக்குது. ஆண்டவருக்கு நல்லா தெரியுமா, அதிகாலையில் எந்தெந்த டிக்கெட் எந்திரிச்சு என்னை நோக்கி துதிக்கும். ஜெபம் துதி. நீங்கள் துதிக்க கிருபையை கொடுத்துட்டே கிருபையை கொடுத்துருப்போம். அதனால தான் அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டறிவார்கள். சரி, இது ஒரு காரியம். இப்போ அடுத்த ஒரு வார்த்தை நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, புறம்பே இருக்கிற மனுஷன். கொலேசியர் 4வது அதிகாரம் 5வது. புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக. அது யாருங்க புறம்பே இருக்கிறவர்கள் நம்ம பார்க்க போகிறோம். சரி, வசனத்தை பார்க்க போகிறோம். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக நாம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொலேசியர் 1:9. கொலேசியர் 1:9. இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதற்கொண்டு உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். எப்ப பார்த்தா ஜெபத்தை நான் உங்களுக்கு காமிச்சேன். பவுல் இதுக்காக ஜெபிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படும். சித்தத்தை நிரப்பப்பட்டு அடுத்த அவசரம் பாருங்க, சகலவித நற்கிரியலாகிய கனியை தந்து. நற்கிரியை இன்னைக்கு நீங்க நான் ஒரு நற்கிரியை செய்யணும். அந்த நற்கிரியங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு நற்கிரியை. ஒரு பாஸ்டர் ஒரு ஊழியக்காரர், அந்த ஊழியக்காரர் எங்கிட்ட ஒரு நாள் சொல்லி,
என்னுடைய மகளுக்கு நீங்கள் ஒரு மென்டராக இருக்கணும். மென்டர்னா எனக்கு என்னால் போதிக்க முடியாத காரியத்தை நீங்கள் என் மகளுக்கு நீங்கள் போதிக்கணும். அதை நல்லா ஒரு காலேஜுக்கு போகிற பொண்ணு. ரைட், அவன் ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொன்னேன். என்ன சொன்னாங்க? அப்போ நான் வெளிப்படுத்துறது கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். வெளிப்படுத்துறது கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், உங்கள் மக நீங்கள் ஊழியக்காரர். எங்கள் அப்பா ஊழியக்காரர் கிடையாது. எங்கள் அப்பா சராசரி மனிதர். அவர் ரட்சிக்கப்பட்டார்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் உங்கள் மக வெளிப்படுத்துதல் நான் கிளாஸ் எடுக்கிறேன். அதை டெய்லி அவள் என்ன செய்யணும், ஃபுல்லாக நோட்ஸ் எழுதணும். எழுதி அதை கொடுத்தா அவளுடைய ஃபுல் படிப்பு என்னெல்லாம் இருக்கோ அதை நான் டேக் ஓவர் பண்ணிக்கிறேன். ஏன்னா என்னுடைய பேத்தி மாதிரி அவளை நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஒரு 4 நாள் கழித்து ஒருத்த பேப்பரில் 4 வசனத்தை மட்டும் எழுதி ஜானகி கையில் கொடுத்தாரு. இதான் மேட்ரு. என்ன இப்படி எழுதி கொடுத்தாங்க? அவர் சொன்னார், இதெல்லாம் என் மகளால் செய்ய முடியாது. நற்கிரியை எனக்காக நான் சொல்லலை, அந்த பொண்ணுடைய குரோத்துக்காக நான் சொல்கிறேன், முடியாதுட்டார். நானும் ஒதுங்கிட்டேன். எனக்கு அதுக்கு தேவையா அந்த பிரச்சனை? இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நற்கிரியை நம்மளுடைய வாழ்க்கையில் அது வெளிப்படணும். தேவனை அறிகிற அறிவிலை விருத்தேன். அதனால தான் நான் சொல்கிறேன். நான் எழுதுங்க, நோட்ஸ் போட்டு எழுதுங்க. நான் எழுதுறேன்னா எழுதுறேன். இன்னைக்கு சனிக்கிழமை, திங்கக்கிழமைக்குள்ள செய்தி நான் ரெடி பண்ணிட்டேன். ஞாயிற்றுக்கிழமை உள்ள செய்தி அது ஒரு ரிப்பீட்டேஷன், அதை எழுதி வச்சிட்டேன். எல்லாமே ரெடியாக இருக்கு. நான் இது எதனால நமக்கு கிடைக்குன்னா, கிறிஸ்துவை அறிகிற அறிவு. தினமும் ஒரு புதிய வெளிப்பாடு உங்களுக்கு கிடைக்கும். கிடைச்சா தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களால் நிற்க முடியும். கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராக நடந்து கொண்டு இந்த நடக்கிறத தான் பவுல் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5வது வசனத்தில், புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து. என்னுடைய ஆஸ்பத்திரியில் நான் என்ன செய்யறேங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பக்கத்தில் சரஸ் இருக்கா, யாருனாலும் உள்ள வரும்போது நான் எழுதிக்கிட்டு இருக்கேன்னா, நான் படம் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னா, என்ன செய்யறதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்போ நான் ஞானமாய் நடக்க வேண்டியது என்னுடைய கரத்தில் இருக்குது. சரி, இதில் நற்கிரிகளை தந்த அப்படின்னு சொல்லி இந்த புறம்பே இருக்கிறவர்களை குறித்து நான் உங்களுக்கு வசனத்தை காட்ட போயிடும். புறம்பே இருக்கிறவர்கள் வாசிப்போமா? 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 12வது வசனம். 1 கொரிந்தியர் 5:12. புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தீர்ப்பு சொல்வது எனக்கு காரியமா? உள்ளே இருக்கிறவர்களை குறித்து அல்லவோ நீங்கள் தீர்ப்பு சொல்கிறீர்கள். புறம்பே உள்ளே சபைக்கு புறம்பே ஒரு சில மக்கள் இருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன். ஒரு பாஸ்டர் கணவன் மனைவி இரட்டை கொலை நடந்துச்சு. இந்த இரட்டை கொலை நடந்த பிறகு நான் ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரர், அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட், நாங்கள் ஒரு 4-5 பேர் காரில் கொடைக்கானல் போயிட்டு இருக்கோம். அங்கே நான் செய்தி சொல்கிறேன், அவரும் செய்தி சொல்கிறார். கொடைக்கானல் அப்போல்லாம் எங்களுக்கு வீடு கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த ஸ்டேஜில் போயிட்டு இருக்கும்போது இந்த டாபிக் வந்துச்சு. என்ன டாக்டர், உங்கள் ஊரில் ஒரு இரட்டை கொலை அப்படின்னு நடந்துருச்சு, அது என்ன அப்படின்னு சொல்லி. எஸ். அப்போ நான் சொன்னேன், இதில் என்ன பிரச்சனை இருக்கு. அவர் கேட்டார், இவர் பரலோகம் போவாரா நரகம் போவார்னு என்கிட்ட கேட்டார். இதைத்தான் இந்த பாருங்க, புறம்பே இருக்கிறதை குறித்து தீர்ப்பு செய்து எனக்கு, உள்ளே இருக்கிறதை குறித்து நீங்கள் தீர்ப்பு செய்யும். 13 புறம்பே இருக்கிறதை குறித்து தேவன் தீர்ப்பு செய்வார். அப்ப இவர் ஒரு டாக்டர், பாஸ்டர், சர்ச் வச்சிருக்கார். நான் சொன்னேன், இவர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் கழுவப்பட்டவர். வாழ்க்கையை பத்தி நானும் பிரச்சனை கிடையாது. ஆனா இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தால் கழுவப்பட்டவரை நரகத்தில் போட முடியாது. ஒருவேளை அவருடைய தவறான நடவடிக்கையினால அவர் செய்த ஊழியம் வேஸ்டா போகலாம். அதுக்கும் வசனத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். அதே 1 கொரிந்தியர் தான் இருக்குது. 3வது அதிகாரம் போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவ இல்லாமல் வேறு அஸ்திபாரம் உருப்படும். ஒரு அந்த அஸ்திபாரத்து மேல் பொன் வெள்ளி விலையிடப்பட்ட கல், இந்த 3 அழியாது. மரம் புல் வைக்கல் அழியக்கூடியது. நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெல்லாம் அக்னியான வெளிப்படும்.
அது வேலை எப்படி பண்ணுறது அது ஒருவன் கட்டினது நிலைத்திருந்தால் கூலியை பெறுவான், கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான், அது அக்கனையில் ஆகும். இதான் நான் சொன்னேன். எல்லாருக்கும் ஒரு ஆசை, அவர் பரலோகத்துக்கு போவாரா, அவர் நரகத்துக்கு போவாரா. ஆனால் வசனம் என்ன சொல்லுன்னா, புறம்பே 1 கொரிந்தியர் 5:10 புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தேவன் நியாயம். அவர் எப்படி நியாயத்திருப்பார் சொல்லுங்க பார்ப்போம். மனசாட்சியின்படி நியாயத்திருப்பார். வசனம் காட்டுறவங்களுக்கு ரோமர் எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் ஆண்டவர் அறியாதவர்கள் ஒரு கூட்டம் இருக்காங்க. ரோமர் 2வது அதிகாரம் 11 நியாய பிரமாணத்தை கேட்கிற நியாயப்படுத்துக்கு முன்பாக இது ஒரு கூட்டம். அன்றையும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதியர் 2வது புறஜாதியர் சுபாவமான நியாயத்திற்கின்றி சொல்லும். அவர்கள் தமிழ் அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சிக்கிறது. இப்போ மனசாட்சியின் படி தான் அவங்க நியாயத்திற்கப்படுறது. நம்ம வேலை கிடையாது. நம்ம வேலை எப்படியாவது பகவத்துக்கு போயிடும். இதுதான் புறம்பெயர்கள். இந்த புறம்பெயர்களை குறித்து இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன், எடுத்துக்கொள்ளாமா. 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 11 1 தெசலோனிக்கேயர் 4 புறம்பே இருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாதபடி நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதியாக. இது என்ன நான் சொல்லியிருக்கேன், திரும்ப நான் சொல்றேன். இந்த தெசலோனிக்கே சபை மக்களுக்கு ஒவ்வொரு அதிகாரத்திலையும் முடியும் போது 2வது வரியை குறித்து அவங்க 100% நம்பிக்கை வந்தாங்க. அதனால அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா வேலை செய்ய மாட்டாங்க. அதான் 12வது வசனத்தில் உங்கள் சொந்த அலுவலங்களை பார்க்கவும் உங்கள் சொந்த கைகளினால் வேலை செய்யவும் உங்களுக்கு புத்தி சொல்கிறது. ஒரு உதாரணத்துக்கு அங்கே ஓபி பில்டிங் பார்த்துருக்கீங்க, அவ்வளோ பெரிய பில்டிங். அதை கெட்டதுக்கு முன்னாடி 100% இயேசு வாரான்னு எங்களுக்கு தெரிஞ்சால் அதை கெட்டுவோமா கட்ட மாட்டோம். அந்த ரூபாய் எல்லாம் எங்கெங்கெல்லாம் ஊழியம் நடக்குதோ ஊழியத்துக்கு அனுப்பு. நம்ம ஜோம் பண்ணிகிட்டே இருப்போம். மொட்டை மாடியிலேயே உட்காந்துருக்காங்க தெசலோனிக்கே சபை மக்கள். இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க, இயேசு வர போகிறேன். டாக்டருங்க ஐயா அவர் மொட்டை மாடியில் இருக்காரு, அவர் ஏன் ஓபி வரல, அவர் இயேசு வராரா அதனால் மேலே வந்து பார்த்துட்டு இருக்காரு. அடப்பா வந்தார்னா போறாரு, வேலைக்கு வர வேண்டியதானே. அப்போ அந்த புறம்பே இருக்கிறவர்கள் நம்மளை பார்த்து கேள்வி செய்யக்கூடாது. அதனால தான் ரொம்ப பர்டிகுலராக இருக்கணும். சரி, இப்போ புறம்பே யோக்கியமாய் நடக்கிறதுக்கு தேவனுடைய வல்லமை வேணும், பவர் ஆஃப் காட் அப்படின்னு சொல்கிறேன். அந்த பவர் ஆஃப் காட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 9வது 1 தீமோத்தேயு 6:9 ஆசிரியர் ஆக விரும்புகிறவர்கள் சோதனை கண்ணியிலும் மனுஷ கேட்டிலும் அழிவிலும் அமர்ந்து மதிக்கேடும் சேதமான பலவித இச்சையிலும் விழுகிறார்கள். பான ஆசை எல்லாத்துக்கும் தங்களை உருவக்குத்திக்கிறார்கள். புறம்பே இருக்கிறவர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்ப்பாங்க. இவர் எதில் வர்றாரு, நாங்கள் வேலை செய்யணும், வசதியாக வாழ்ந்துட்டு இருக்கோம், இது சொந்த கையினால சம்பாதிச்சா பணம். ஆனால் அநேக ஊழியக்காரர்கள் பகட்டான காரில் வந்து இறங்குவாங்க, அதாவது காஸ்ட்லியஸ்ட் காரில் வந்து இறங்குவாங்க. அப்போ எல்லாரும் பார்ப்பாங்க, என்ன அது காணிக்கை கொடுக்குற காசுலையா எப்படி நீ வேஸ்ட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி. அதனால தான் அந்த பண ஆசை வரும்போது உருவா குத்திட்டு இந்த புறம்பே இருக்கிறவர்கள் பார்த்து சிரிப்பாங்க. யாக்கோபு இன்னொரு காரியத்தை பொறுத்து எச்சரிக்கை கொடுக்குறாங்க, புறம்பே இருக்கிறவர்கள் அதை பார்த்து சிரிக்கக்கூடாது. அது என்னன்னா யாக்கோபு 3வது அதிகாரம் 16 யாக்கோபு 3:16 வைராக்கியம் விரோதம் எங்கே ஒன்று அங்கு கலகமும் சகல துர்க்கணமும் செய்யும். ஒரு நபரை குறித்து நான் சொல்ல போறேன். நம்ம ஆஸ்பத்திரியில் இருக்கிற ஜானகி அம்மா, இது அந்த அம்மா எனக்கு சொன்னது, இல்லைன்னா எனக்கு தெரியாது. ஒரு நாள் சரவணன் நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு போல, என்னன்னு எனக்கு தெரியாது. சரவணன் சொல்றாரா, ஜானகி அம்மா நீங்கள் பைபிளை கையில் வச்சுக்கிட்டு இப்படி நீங்கள் பேசலாமா அப்படின்ட்டு. அந்த அம்மாவுக்கு அப்படியே உருவ குத்துனது போல ஆயிடுச்சா. என்கிட்ட வந்து சரவண்ட மன்னிப்பு கேட்டுட்டு என்கிட்ட சொல்லிச்சு, என்னை இப்படி சொல்லும் போது எனக்குலாம் அப்படியே துடிச்சிட்டேன். கையில் பைபிளை வச்சுக்கிட்டேன். இந்த புறம்பே இருக்கிறவர் சரவணன் யாரை பார்க்குறாங்க, எல்லாரும் ஒரே வேலை செய்கிறவங்க, நீ செய்யக்கூடாதம்மா. ஏன் அது தாங்க அந்த புறம்பே இருக்கிறது குறித்து ரொம்ப பர்டிகுலராக இருக்கிறாங்க.
இதில் தேவை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீதிமொழிகள் 9வது அதிகாரம் 10வது வசனத்தில் பரிசுத்தரை அறிகிற அறிவிலை நம்ம என்ன செய்யணும். பவுல் சொன்னார் இந்த வசனத்தை, இதே வசனத்தை எபேசியர் சேம் 5வது அதிகாரம் 16வது வசனத்தில் பார்ப்போம். எபேசியர் 5:16 நாட்கள் பொல்லாத நாளா, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும். ஆகையால் நீங்கள் மதி அற்றவர்களாமல் கர்த்தருடைய சித்தம் என்று உணர்ந்து ஒரு பாதை நம்ம போயிட்டு இருக்கோங்க. காலத்தை பிரயோஜனப்படுத்துக்கிறதுனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு மரணம் என்னைக்கு நமக்கு தெரியாது. திடீர்னு ஒரு நியூஸ் சோ இறந்து போயிட்டார். எப்படி இறந்தாரு? எப்படினாலும் இறந்துட்டார், அவ்வளோதான். அந்த இறக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவருடைய சித்தம் செய்தாரா, கரெக்டான வாழ்க்கையை வாழ்ந்தாரா, காலத்தை பிரயோஜனப்படுத்துகிறாங்க. எப்போனாலும் அது உங்களை விட்டு போயிடும். இந்த காலம்ங்கிறது என்ன அப்படின்னு நம்ம பார்த்து இந்த செய்தியை முடிக்க போயிடும். காலம் வாசிப்போமா. முதல் வசனம் சங்கீதம் 34வது அதிகாரம் 11வது 34:11 பிள்ளைகளே வாழ்ந்து எனக்கு செவி கொடுக்க, கர்த்தருக்கு பயப்படுதல் நாங்களுக்கு போதிப்பேன். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபிஷேகிக்கிற மனுஷன் யார்? நீடித்த நாட்கள். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை காத்துக்கும். செவி கொடு, நீடித்த நாளை அவனை கொடுப்பேங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நீர் காய்ஸ் அவர் கொடுப்பாங்க. இது எதன் அடிப்படையில் இருக்கு அப்படின்னா, சங்கீதம் 31வது அதிகாரம் 10 என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கு. என் காலங்கள் உடைய கரத்தில் இருக்கு. இன்னைக்கு நான் உங்க முன்னாடி நிற்க, நான் காலத்தை நான் பிரயோஜனப்படுத்திட்டு இருக்கேன். வந்திருக்கிறது வெக்கேஷன் வந்திருக்கு. என்னுடைய மனைவியுடைய ஒரு கிளாஸ்மேட் பையனுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு கிளம்புறேன், சாயங்காலம் ஓபிக்கு நான் உட்காந்துறேன். அவரோட சித்தம் இருந்தார். இது எனக்கு, ஆனால் இந்த நேரத்தை நான் வேஸ்ட் பண்ணவே இல்லை. நீங்களும் காலத்தை பிரயோஜனப்படுத்தணும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். மகா இரக்கமும் கருவேமல பிதாவே நம்ம துதிக்கிறோம் ஐயா. நன்றி உள்ள இதயத்தோடு நம்முடைய திரு சமூகம் வருகிறோம் ஐயா. எத்தனை நன்மைகள் ஐயா, எத்தனை கிருபைகள் ஐயா, சொல்ல முடியாத இதுக்கு நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களை பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.